எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேரு ஜெயா. நான் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம்ல இருந்து பேசுறேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. என்னால நடக்கவே முடியாது. முட்டி போட்டு தான் போவேன். முட்டி போட்டு போனாலும் சில நேரங்கள்ல விழுந்துட்டா கூட என்னால எழுந்துக்கவே முடியாது. இன்னொருத்தர் உதவி இல்லாம என்னால எழுந்துக்கவும் முடியாது. எல்லா உதவியுமே யாராச்சும் ஒருத்தர் செஞ்சாதான். எனக்கு கை கூட சரியாவே வராது. 2 கையும் வராது, காலும் வராது. இப்படி இருக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும். என்ன நான் கவனிச்சுக்கணும்னா பணம்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட தம்பி ஒய்ஃபு 2020ல என்ன V3 ஆன்லைன் டிவில இப்படி ஒரு ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி அந்த ஒர்க்கை என்னால செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் கண்டினியூ பண்ணிட்டே வரும்பொழுது மை V3 ஆட்ஸ் 2021ல தொடங்குனாங்க. தொடங்கின அன்னைக்கே நான் பிஎம் பர்ச்சேஸும் பண்ணேன். 2020ல இருந்து 2024 வரைக்கும் நான் என்னோட தேவையான எல்லாமே மை வீக்லி ஆட்ஸ்ல இருந்து வந்த அமௌண்ட்டை வச்சுதான் என்னையும் நான் பார்த்துக்கிட்டேன். என்னை பார்த்துக்கிறவங்களுக்கும் நான் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே நான் மை V3 ஆட்ஸ்ல இருந்து வந்த அமௌண்ட்டை வச்சுதான் நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ நீங்க தேவையில்லாம மை V3 ஆட்ஸ் மேல கேஸ் போட்டு இப்போ அமௌண்ட் வராம பண்ணிட்டீங்க. என்னை போல இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இந்த அமௌண்ட்டை வச்சுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் அதுல வர அமௌண்ட்டை வச்சுதான் என்னோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். என்னோட கை உடைஞ்சு போச்சு. அந்த கையை கூட நான் மை V3 ஆட்ஸ்ல இருந்து வந்த அமௌண்ட்டை வச்சுதான் இப்ப கொஞ்சம் சரி பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனா அதுக்கு இப்போ பணம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா நீங்க பொய்யான வழக்கு போட்டு அமௌண்ட்டை எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன கவனிச்சுக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னாலும் எனக்கு அமௌண்ட் வேணும். பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்போ 6 மாசமா எனக்கு இந்த வயிற்று பிரச்சனை இருக்கு. இப்ப அளவுக்கு அதிகமா போச்சு எனக்கு. நான் சாதாரணமா விட்டுட்டேன். ஆனா இப்போ எனக்கு வயிறு பிரச்சனை வந்ததால பெரிய ஹாஸ்பிட்டல் போனோம்னா அமௌண்ட் ஜாஸ்தியா செலவாகும்னு சொல்றாங்க. நான் மை V3 ஆட்ஸ்ல சிஎம்ல இருக்கேன். சீலிங் அச்சீவும் பண்ணிட்டேன். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்ட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நீங்க கேஸ் போட்டு இப்படி எல்லா அமௌண்ட்டும் ஸ்டாப் பண்ணதால நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். தயவு செய்து மை V3 ஆட்ஸ் மேல போட்டிருக்கிற வழக்க சீக்கிரத்துல முடிச்சிருங்க. என்ன போல இருக்கிற மாற்றுத்திறனாளியாலெல்லாம் வெளியெல்லாம் போயிட்டு வேலை செய்ய முடியாது. என்னை தூக்கிட்டு போனோம்னா கூட 2 பேரும் இல்லாம தூக்கிட்டு போக முடியாது. என்ன நான் பாத்துக்கிறேன்னா V3 அமௌண்ட்டை வச்சுதான் பாத்துக்கிறேன். இப்ப நான் எப்படி நான் வாழ்வேன்? இத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் மட்டும் இல்ல, நல்லாவே இருந்து கை கால் நல்லா இருந்தும் சில பெண்கள் கல்யாணம் ஆகிட்டு அவங்க கணவர்கள் அவங்க குடும்பத்தை பாத்துக்கலனாலும் மை V3 ஆட்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த பெண்கள் தன்னோட குடும்பத்தையும் தன்னோட குழந்தைகளுக்கு தேவையான மொத்த பொருளையும் அவங்க வாங்கி கொடுத்து தன்னோட குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாரோட வாழ்வாதாரமும் இப்ப இந்த கேஸ்னால அப்படியே மொத்தமா ஜீரோவாயிடுச்சு. முதல்ல இருந்து போயிடுச்சு. தயவு செய்து சீக்கிரத்துல கேஸ் முடிஞ்சிட்டு எங்க எம்டி சாரும் வெளியே வந்து எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே பணம் டிலே ஆனதே கிடையாது. இப்போ நீங்க பொய்யான வழக்கு போட்டதால மட்டும்தான் எங்களோட வாழ்வாதாரமும் போச்சு. இப்போ அமௌண்ட் வரத்தும் ரொம்ப கேள்விக்குறியாயிடுச்சு. எம்டி சார் வந்தா நான் நிச்சயமா நல்லா ஆயிடுவேன். நான் அப்பயும் ஒரு வீடியோ போடுறேன், நான் சரியாயிட்டேன்ட்டு. சீக்கிரத்துல எம்டி சார் வெளியே வரணும். எனக்கும் உடம்பு நல்லா ஆகணும்ட்டு நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி.